Hi guys, welcome to Wisdom Technical Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Sony MDR ZX110AP Sony headphone தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரண்ட் லுக் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சோனி தான். ஒயர் உள்ளது, ஒயர் இல்லாததுன்னு நினச்சிக்க வேணாம். இங்கே ரொம்ப பெரிய இதெல்லாம் கொடுக்கல. நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம், எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஃபோனுக்குள்ளது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் எதுக்கெல்லாம் வந்து ப்ளே அண்ட் பாஸ்க்குள்ளது இருக்குது, ஆன்சர் பண்ணுறது, அண்டு ஃபோன் கால்ஸ் யூஸ் பண்ணலாம், மியூசிக் யூஸ் ஆகும், அண்ட் ஹேண்ட் ஃப்ரீ ஃபோன் கால்ஸ் அண்ட் டேங்கிள் ஃப்ரீ ஸ்வைட்டர் கேபிள், போத் சைட்ஸ் கேபிள் இருக்குது. கேபிள் ஃபார் லென்த் அப்ராக்ஸ் 1.2 m இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் உள்ளது தான். கீழே நான் பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன் கலர். இதுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, அதை நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். பாக்ஸ்லேருந்து ப்ராடக்ட் வெளில எடுத்தாச்சு. இதுதான் அந்த ஹெட்ஃபோன் அண்ட் உங்களுக்கு கேட்லாக். இது ரொம்ப காஸ்ட்லியானது கிடையாது, கொஞ்சம் மீடியமான ப்ராடக்ட் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். இவங்க எல்லாமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, ரொம்ப டைட்டாலாம் இல்லை, ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு வந்து லெஃப்ட் பட்டன், இது வந்து ரைட் சைடு ரைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் உள்ளது தான். இது வந்து ஆன் அண்ட் ஆஃப். இந்த சைடு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்களா, நீங்கள் பேசுறது இதில் தான் ரீச் ஆகும். இது ஆன் அண்ட் ஆஃப், அதாவது உங்களுக்கு மியூசிக் வந்து ப்ளே பண்ணாலும் சரி, பாஸ் பண்ணாலும் சரி, இந்த ஒரு பட்டன் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா கால் ஆன் பண்ணுறதும் சரி, கால் எண்ட் பண்ணுறதும் சரி, இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்லாம் கொடுக்கல இந்த இதில். ஸோ இந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன்லாம் இதில் இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒயர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி எல் ஷேப்பில் தான் இருக்குது. வாங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், எக்ஸட்ரா எல் லெஃப்ட் எது ரைட் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து நார்மல் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணும் போது இஸ் நோ ப்ராப்ளம். பட் யூஸிங் ஃபார் ஐஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இல்லை டபுள் ப்ரெஸ் பண்ண வேண்டியதுலாம் இருக்கும். அதை ரூல்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஹை வால்யூம் மே எஃபெக்ட் யுவர் ஹியரிங். ரொம்ப சவுண்டு வச்சு பாட்டு கேட்காதீங்க, காது ரொம்ப சீக்கிரமாக வீணாக போயிடும். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், இது ரொம்ப காஸ்ட்லியான இதெல்லாம் கிடையாது, ரொம்ப மீடியம்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் கீழே தான். ரொம்ப அதிகமாக பாட்டு கேட்டு ரொம்ப யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப சீக்கிரமாகவும் இதுவும் வந்து டேமேஜாக போயிடும். வாங்க இதோடைய சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஓகே, உங்கள் ஹெட்டு எந்த சைஸில் இருந்தாலும் சரி, இட் கேன் பேலன்ஸ், நாட் பேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட கையில் ஹெட்செட் எப்படியே கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கேன் ஃபோல்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ், கேன் ஃபோல்ட் லைக் திஸ் and you can fold the wire also. you fold இப்படி பண்ணிக்கலாம். look at this. ஹெட்செட்டை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் மினி சவுண்ட் மீட்டர் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் we can identify எந்த அளவுக்கு சவுண்டு வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ let's start. ஸோ guys, நீங்கள் பார்த்துருப்பீங்க 73, 74 வரைக்கும் போகுது. இது ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாஸில் இருக்குது. லெட் மீ ப்ளே.
again pass, again play. So guys, இப்போ காலோடைய ஆன் அண்ட் ஆஃப் பட்டனை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அது வருதா? இப்போ ஆஃப் பண்ணி பார்ப்போம், இல்லை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், உங்களுக்கு நான் அன்பாக்சிங்கும் பண்ணிட்டேன், ட்ரையலும் பண்ணி காட்டிட்டேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்லனா வந்து லாஸ்ட்டு 1 or 2 வீடியோ நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பட் ஸ்டில் அகெயின் ஐம் சேயிங். லாஸ்ட் வீடியோவில் எல்லாருமே என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் காட்டுற ப்ராடக்ட் ஒன்றா இருக்குது, நீங்கள் வந்து லிங்க்கில் கொடுக்குறது வேறு மாதிரி இருக்குன்னு. அகெயின் ஐம் சேயிங், நான் இங்கே சவுதி அரேபியாவில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் அவ்வளோ கிடையாது. இங்கே மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா மெஜாரிட்டிங்க, கொரியா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வாங்கி இங்கே நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் தான் நான் லிங்க் கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இதை குவாலிட்டி, இதோடைய ப்ரைஸ்லாம் மீடியமான ப்ரைஸை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் இந்த இதுவும் போய் லிங்க்கில் போய் செக் பண்ணுங்கள். மீடியமான ப்ரைஸ் தான் இது, ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் என்னென்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அது மீடியமான ப்ரைஸ் ஆகட்டும், ஹை குவாலிட்டியாக இருக்கட்டும், சார்ஜ் போட்டுக்கிட்டே பாட்டு கேட்காதீங்க ப்ளீஸ். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. சார்ஜ் போட்டுக்கிட்டே நைட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அது பிளாஸ்ட் ஹீட் அதிகமாகி ஃபோன் பிளாஸ்ட் ஆகும்போது நீங்களும் சேர்ந்து பிளாஸ்ட் ஆகிடுவீங்க. நிறைய பேர் வசீர் இருக்கும் போதே இதை பற்றி நிறைய ஒரு வீடியோலாம் தனியாக போட்டிருப்பாரு. நாங்கள் திரும்பியும் சொல்கிறேன், தயவுசெய்து எந்த ப்ராடக்டாலும் சரி, there is a limit for everything. பாட்டு கேட்குறது ஓவராக பாட்டு கேட்டாலும் சரி, மோர் தென் 1 hour இட்ஸ் டேஞ்சர் ஃபார் யுவர் ஹியரிங். அது அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, புதுசாக வாங்கினா வீணாக போயிடுச்சு, புதுசாக வாங்கினா வீணாக போயிடுச்சுன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோன் யூஸ் பண்ணுறது, சார்ஜ் போட்டுக்கிட்டே லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இதை மாதிரிலாம் செய்யணும் தான் ரொம்ப சீக்கிரமாக வீணாக போயிடுது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அகெயின். இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணுங்கள். Until signing from Shyam, bye.